சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். மொத்தமா எல்லாரும் பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ரெடி சார்? ரெடியா? ரெடி சார். எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஒரு அனுபவமா இருக்கா? ஒரு அனுபவமா இருக்கா? சரியா? பொங்கலோ பொங்கல். சத்தம். பொங்கலோ பொங்கல். 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 ஆடை கட்டினும் தெய்வ மங்கையடி அரிசி போடுங்க மேடம். ஆமா, யாரு சத்தம்? ஆண்கள் சைடுல சத்தமே வரல, எங்க சைடு மட்டும் தான் வந்து லைப்ரரி பொங்கல். நீங்க பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. வாசகர் வட்டத்துக்கு இங்க வந்து இருக்கிற அனைவருக்கும் பொங்கலுக்கு, படிக்க வந்திருக்கிற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு போடுங்கப்பா. இங்க யாருமே வாய தரல. தமிழர்களுக்கு நம்ம போடாம யாரு? ஆமா நாதுமா அப்படியே வீடியோ பிடிக்கலாம். நானும் வேணாமா தக்குறாங்களா அவங்க தான் லேடிஸ் போட்டால் போதும். வேலை செஞ்சோடைய வரலாறு, ஒரு லைப்ரரியாக இருந்து என்ன செஞ்சான்றதுக்கான ஒரு அடையாளம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த லைப்ரரிக்கு விசிட் போகிறாரு. விசிட்டை பார்த்துட்டு ஒரு ஒரு சின்ன குறை எழுதணும்னு ஆசைப்படுறாரு. அவர் அடுத்த வார்த்தை சொல்கிற வார்த்தை என்னென்னா,
இவர் மேல ஒரு குறை எழுதணும்னா தமிழ்நாட்டுல யாரையுமே விட முடியாது. அந்த அளவுக்கு நேர்மையான மனிதர்கள். ஒரு நாள் கூட லீவ் போடாது. என் வாழ்க்கையில நூலகத்துல இருந்து லீவே போடாத வேலை செய்து போயிருக்கு. அதை விட பெரிய உச்சம் நூலகத்துல நூல்கள் தொலைச்சி அதுக்கான பணத்தை கட்டாத நூலகர் அவர். ரொம்ப நேர்மையான நூலகர். இன்னைக்கு நாங்கள் ஏதாவது எனக்கு லைப்ரரியில் நான் ஏதாவது ஸ்டாக் எடுக்கிறதுக்கு வெரிஃபிகேஷன் வேணும்னா ஜிஓஸ் வேணும்னா கல்கூர் லைப்ரரியில் போய் இவர் வேலை செஞ்ச நாட்களுடைய ஃபைல்கள்லாம் எடுத்தாவே அதுவே எனக்கு போதுமான ஜிஓஸ் கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு சின்சியரான ஒர்க்கர். அவரை வாழ்த்துறதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருமே உண்மையிலேயே அடுத்த லெவலுக்கு நீங்கள் எல்லாம் போகணும். ஒவ்வொரு தடவை பொங்கலுக்கு போன தடவை எடுத்த பொங்கல் வீடியோ ஏன் எல்லாரையும் சொல்ல வந்துச்சுன்னா நிறைய தடவை நாங்கள் வாட்ச் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கான சந்தோஷமே நூலகத்துக்கான சந்தோஷமே என்னன்னா இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க, அதுதான் சந்தோஷம். போன வருஷம் இருந்தவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் பேர் இல்லை. அதே போல் இந்த வருஷம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் பதவியில் போய் வெளியே போயிருக்கணும். இந்த வருஷம் ஆத்தூர் போயிருக்காங்க. ஆத்தூரில் 31 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆத்தூரில் மட்டும் ஒரே நூலகத்தில் 31 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ அடுப்பத்தை வைக்கிற தம்பி ஒருத்தர் வந்தார், அடுப்பத்தை வச்சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சாதாரணமாக அடுப்பத்தை வச்சார். அடுப்பத்தை வச்சுட்டு பின்னாடி அவர் சொன்னார், இந்த நூலகம் கல்வியை தாண்டி வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்துருக்கின்றதுக்கான அடையாளம் அதுதான். அடுப்பத்தை வச்சுட்டு அவர் சொன்ன வார்த்தை, விறகு மேலே இருந்தால் கீழே ஆக்சிஜன் போகும், ஆக்சிஜன் போனதான் அடுப்பு நல்லா எரியும், சயின்ஸு அப்படின்னு அடுப்பை பற்ற வச்சுட்டு போயிட்டார். அப்போ அவருக்கு படிப்பை தாண்டி வாழ்க்கையும் நூலகம் கற்றுக் கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள் தம்பி.